மக்களே இப்ப ரீசென்ட்டா இந்த தற்காலிக நடத்துனர் அவருடைய வீடியோவ சோசியல் மீடியால பார்த்தேங்க. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அதாவது நெல்லை மாவட்டத்தில இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய கலெக்டரேட் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இவர் வந்து மனு அளிக்க போயிருக்காரு. அப்படி போகும்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு இவர் வந்து கண்ணீர் மல்க நெறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அவ்வாறான வீடியோக்கள் தான் இப்ப இணையத்தில வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அவற்றையெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல இந்த வீடியோல நெறைய விஷயங்கள நம்ம வந்து உடைச்சு பேச போறோம். முதல்ல இவரு என்னென்ன பேசியிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அந்த எமோஷன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. நம்மளுடைய அப்பாவா இருக்கட்டும், நெறைய பேரு நமக்காக, அவங்களுடைய ஃபேமிலிக்காக கஷ்டப்படக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உடைச்சு பேச போறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த நபர், இந்த நடத்துனர், இந்த தற்காலிக நடத்துனராக இருந்திருக்கக்கூடிய இந்த நபர் பேசி அழுதிருக்கக்கூடிய விஷயங்கள ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஐயா எனக்கு தெரியாது. 25 வருஷம் வேலை வரலையா? எனக்கு வேலையே தெரியாது. விவசாயி குமார் ஐயா பயமா வருத்த வைக்கலாம் பிள்ளைய படிச்சிருக்கிறார். வருத்தமா இருக்குதா? பாத்தீங்களா மக்களே, அவர் அந்த வீடியோல எப்படி அழுதுகிட்டே பேசியிருக்காரு. அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து ஒன் பை ஒன்னா அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டா வேகமா சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிற வணக்க மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் தம்பிதுரை, ஸ்ரீ தம்பிதுரை அப்படிங்கிற இந்த தற்காலிக நடத்துனர்கள். இவர் திருநெல்வேலி போக்குவரத்து மண்டலம், அந்த மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் கிளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல தற்காலிக அடிப்படை பணியாளராக இவர் வந்து பணி செஞ்சுட்டு வர்றாரு. எப்ப சேர்ந்திருக்காருன்னு பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டு முதல் 2025 அக்டோபர் வரைக்கும் இவர் வந்து நடத்துனராக, அதாவது பஸ்ல, நம்மளுடைய அரசு பேருந்துல வந்து நடத்துனராக, கண்டக்டராக இவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில இவர் வந்து அதிகப்படியான பணியை பார்த்ததால் இவருக்கு வந்து இந்த நடத்துனர் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து கொடுக்கல. அந்த பணியை வந்து தொடர்வதற்கு இவருக்கு வந்து அதிகாரிகள் வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கல. ஸோ அதனால இவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து முடியுது பாத்தீங்களா. தற்காலிக பணியாளர் போது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் அவங்க ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடியறதால இவரை வந்து அதிகாரிகள் வந்து பணியை விட்டு நிறுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருன்னா, நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியரிடம் கடந்த 2025 அக்டோபர் மாதம் வந்து மனு கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் மீண்டும் அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பெயர்ல இவருக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல புறவழிச்சாலை கிளையில் தற்காலிக நடத்துனராக இவருக்கு வந்து போக்குவரத்து துறையில பணி என்பது கிடைக்குதுங்க. திருப்பியும் அவர் வந்து நடத்துனர் பணி என்பது அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ திருப்பியும் அவருக்கு வந்து டியூட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கிறது இப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி சங்கரன் கோவில் மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்துல இவர் வேலை செய்யும் போது இவருடைய கான்ட்ராக்ட் முடியுது. அதாவது அதிகப்படியான பணியை இவர் வந்து செய்வதால் இவருக்கு வந்து அந்த நடத்துனர் அப்படின்ற அந்த வேலையை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய மேலாளர், அந்த மேனேஜர் வந்து அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புறவழி சாலை கிளையில மேனேஜர் ஆயினவுடனே இவர் மேல எந்த ஒரு காரணமே இல்லாம அவருடைய பணியை வந்து பறிச்சிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் நியாயமா பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல வந்து பொறுத்துட்டு போயிடலாங்க. அதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பத்தி சொல்றேன். உண்மையாவே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தாங்க தெரியுது. அந்த மேனேஜர் ஆல்ரெடி இவரு சங்கரன் கோவிலுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில வேலை செஞ்சிருந்தாரு திருநெல்வேலி மாவட்டத்துல. இவரு புறவழி சாலை அந்த மண்டலத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்துல அவரு மாறினாரு. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தின பிறகு அதிகாரிகள் வந்து ஸ்டெப் எடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருந்தார் பாத்தீங்களா, செங்கரன் கோவில் போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய அங்க அந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த மேனேஜர், போக்குவரத்து துறை மேனேஜர் வந்து இந்த புறவழி சாலை மண்டலத்துக்கு மாறின பிறகு இவரு இதுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுல இருக்கும்போது அந்த மேனேஜர் தான் இந்த தம்பித்துறையை வந்து வேலையை விட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அதே மேனேஜர் இங்க புறவழி சாலையில வந்த பிறகு இவருக்கு வந்து காரணமே இல்லாம இவர் பணியை வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேறொரு கண்டக்டர் வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணப்பையை வாங்கிக்கிட்டு, ஸோ பாதி வழியிலேயே இவர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளவு கொடுமையா இருக்குங்க. இந்த இடத்துல இந்த தற்காலிக பணியாளர்கள்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பல நபர்கள் இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாஃபா இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு கான்ட்ராக்டியா இருக்கும்போது அந்த கான்ட்ராக்டர் லேபருக்கு வந்து ஒரு மரியாதை அப்படின்ட்டு பல நபர்கள் இப்போ அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து இதுல வந்து எக்ஸாஜரேட் பண்ணி இன்னும் மிகைப்படுத்தி பேசிட்டு வராங்க. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சாதி தீண்டாமை தான் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அலுவலகத்துல இந்த கம்பெனில வந்து போகும்போது அதை விட கொடுமையானதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ், அதாவது ஸ்டாஃப் கிரேட்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பணியாளர்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்துக்கிறாங்க ஒரு சிலர்கள் அப்படின்ட்டு இவ்வாறான கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த நபர் சம்பந்தப்பட்டிருக்கூடிய வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்பாவா இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆணுன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத வந்து இந்த போன்ற நபர்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. அவ்வளவு குடும்ப சூழ்நிலை இருக்கு. அவர் கதறி அழுதுட்டு இருக்காரு, என் பையனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், என் ஃபேமிலியை என்னுடைய சேலரி நம்பியிருக்கோம்ட்டு அவர் புலம்பக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியுது. ஆனா இந்த இடத்துல வந்து மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இவற்றையெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்க்கும்போது அது வந்து கிடையாதுங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது வேற. இங்க நம்மள மாறி, நம்மளுடைய அப்பா மாறி, ஒரு சிலர் நம்மளுடைய அவங்களுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் இந்த இடத்துல வந்து வேறங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த 15,000 20,000 தான் அந்த குடும்பமே வந்து நம்பி இருக்கு. அது போன்ற நபர்களுடைய வயித்துல அடிக்கும்போது உண்மையுமே அது வந்து மிக மோசமான ஒரு செயலாக தான் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து அவன் ஸ்டாஃப், இவன் ஒரு கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்ற இந்த பிம்பம் எப்போ உடைக்கப்படுகிறதோ அப்பதான் இந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான ஒரு அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு சிலரை ஒரு மாரியம் பார்த்துக்கிட்டு இன்னொரு சிலரை ஒரு மாரியம் பார்க்கறது ஒரு தொடர்கதையாக இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல வேற பார்க்க முடியுதுங்க. நான் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. என் சைடும் வந்து சொல்லணும்னா ஆமா அப்படிதான் பார்த்துட்டு வராங்க. ஸ்டாஃப் கிரேட்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான மரியாதை, ஒரு கீழ்மட்டத்துல பணி செய்யறவங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதை. ஆனா பேசுறது எல்லாமே எப்படி பேசுவாங்கன்னா, தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா அதே வாய் தான் அவங்களுடைய கம்பெனிக்கு போயிட்டு அவங்களுடைய கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய பணியாளரை தப்பா பேச வைக்குது. ஸோ இந்த நிலை வந்து மாற வேண்டும். ஸோ இவருடைய வீடியோ பார்த்த பிறகு அத்தனை பேர் அத்தனை பதிவுகளை வந்து போட்டுட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று நம்ம வந்து மனு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மனு கொடுக்க போனாரு. அதிகாரிகள் ஆக்ஷன் எடுத்து புறவழி சாலை போக்குவரத்துல இவருக்கு வந்து திருப்பி நடத்துனர் பண்ணி கொடுத்தாங்க. பாவம் வயசாயிட்டு இருக்கு இந்த தம்பிதுரை அப்படிங்கிற இந்த கண்டக்டருக்கு. திருப்பி அவர் வந்து மனு கொடுக்க போயிருக்காரு. ரீசெண்டா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து கதறி அழுதபடி பல விஷயங்களை அந்த மனுஷன் வந்து பேசியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல நான் வந்து போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. அதை பார்க்கும்போது எவ்வளவு பாவமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாவங்க அந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல வந்து திருப்பியும் அந்த பணியை வந்து கொடுத்தாங்கனுங்க. அவர் இன்னும் ஏதோ கவர்மெண்ட் வேலையை வந்து கேட்கல. தன்னுடைய அவர் செஞ்சிருக்கக்கூடிய அந்த தற்காலிக பணியை அவர் திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பணியை வந்து தரத்துல என்னங்க பிரச்சனை இருக்கு? எனக்கு அந்த பணியை செய்யறது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு புலம்பி எழுறாரு. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ சிஎம் அளவுல பார்த்துட்டு அந்த நபருக்கு நல்லது நடந்தா இந்த இடத்துல வந்து மிக சந்தோஷமாக இருக்கும். மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்மள நிறைய பேர், நம்மளுடைய அப்பாக்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்கள்ல நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து படுறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் இந்த மாதிரி வெளியே தெரியறது இல்லைங்க. பட் அதே போன்ற மனிதர்கள் இவர் போன்ற உருவத்துல வந்து பார்க்க முடியுது. இது போன்ற நபர்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம அப்பாக்கள், நம்மளுடைய உறவினர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு எமோஷனலா இருக்கு இந்த நபர் அழுது அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஒரு வறுமை ஒரு வறுமையில இருக்கக்கூடிய ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஒரு குடும்ப தலைவனை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இவர் இவர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவு மன கஷ்டமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். ஸோ அவ்வளவு அழுதுகிட்டே அந்த மனுஷன் வந்து பேசியிருக்காரு. உண்மையாவே இது போன்ற விஷயங்கள் வந்து சிஎம் அளவுக்கு ஷேர் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இதை தாண்டி இன்னும் அவர் வந்து நிறைய சொல்றாரு. என்னுடைய குடும்பமே பெரும் துயர்ல வந்து இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வேலை பறி போனது. என்ன நம்பிதாங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவர் வந்து பல விஷயங்கள் சொல்லி இந்த இடத்துல வந்து அழுது இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள், நீங்க வந்து ஸ்டாஃப் கிரேட்ல இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த கீழ் பணியாளர்களுக்கு தர வேண்டிய பேசிக் மரியாதை தாங்கியா. இந்த இந்த சம்பவத்திலேயே பாருங்க, அவர் வேலையை விட்டு தூக்குறீங்க. ஆனா தூக்குறதுக்குன்ட்டு ஒரு முறை இருக்குல்ல. அது என்னது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு நபரை விட்டு அவருடைய பேக் எல்லாம் வாங்கிக்கிட்டு நடுவழியில இறக்கி விடுறதா அவங்களுடைய நியாயம்? கேட்க தோணுதா, கேட்க தோணாதா? உண்மைதான் நான் சொல்றது. ஸ்டாஃபா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வகையான மரியாதை, பெரும் மரியாதை. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்காக, அந்த நிறுவனத்துக்காக, ஏதோ வேணா இருக்கட்டும். அதுல கீழ் மட்டத்துல பணியாளர் பணி செய்யறான் பாரு, அவன மாதிரி மேனேஜர் கூட செய்ய மாட்டான். சரி, உரிமையில பேசுறேன். மேனேஜர் கூட செய்ய மாட்டாரு. அவ்வளவு கஷ்டப்படுவான் அந்த கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய பணியாளர். ஆனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒண்ணு இல்லைங்க. ஜஸ்ட் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஜாப் லாஸ். உன் கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சு போச்சு, வெளியே போ அப்படின்ற இதுதாங்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. நம்ம எடுத்துக்கிட்டாலும் எடுக்கலையானாலும் இதுதான் நிசம். எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆதங்கப்பட்டு தான் பேசிக்கிட்டு வரோம். என்ன மாறுதல் அந்த பொருள், அது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பாய் நண்பர்களே.